ஹாய்! வெல்கம் டூ ஜிஆர் டெஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். என் ஸ்டைல்ல ஒரு ஈஸியான புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பொடி ஒண்ணு பண்ணுங்க. அந்த பொடிக்கு என்னென்ன வேணும்? அத எப்படி பண்ணுங்கிறத முதல்ல பார்ப்போம். அந்த பொடி பண்றதுக்கு ஒரு வானலிய சூடு பண்ணி, அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி அதுல ஒரு 3/4 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா முதல்ல வறுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்ட அப்புறம், அதுல ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சிடுங்க. வேணும்னா உங்களுக்கு இதுல ஒரு 10 இல்ல 15 நிலக்கடலையும் போட்டு இதோட வறுத்து நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இலுப்புச்சட்டியில எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டு அதுல கடுகு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுனா காரத்துக்கு ஏத்த மாரி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதையும் போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம், அதுல ஒரு 10 பல்லு பூண்டு. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது எனக்கு பூண்டு போட்டா பிடிக்குங்கிறதுனால போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லன்னா வேண்டாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுல ஒரு 2 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஒரு 1/2 மணி நேரம் வெந்நீர்ல ஊற வச்சு, அத நல்லா கரைச்சுட்டு, வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அத அதுல சேர்த்துருங்க. அதையும் அதுல ஊத்தி, நல்லா அது கொதிச்சுட்டு இருக்கும்போது, அதுல உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, நிலக்கடலைய நல்லா வறுத்துட்டு, அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதிச்சு, கொஞ்சம் சுண்டி வரும்போது, அதுல நீங்க பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பொடியவும் போட்டு, அத நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு, ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு புளிக்காய்ச்சல் கன்சிஸ்டன்சிக்கு வரும், எண்ணெய் பிரிஞ்சு. அந்த ஸ்டேஜ்ல அதுல நீங்க வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையும் போட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க சூடா சாதத்த ஆற வச்சு, அதுல இந்த புளிக்காய்ச்சலையும் போட்டு, நல்லா நீங்க கிளறுறீங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல ஒரு தாளிப்பு கரண்டில எண்ணெய் விட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு, அத தலையில கொட்டி, அதையும் சேர்த்து ஒண்ணா கிளறி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.